வணக்கம். நம்மள மாதிரி லேடிஸ் ஒரு வயசாயிடுச்சுன்னா நம்ம நினைக்கிறோம் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைன்ட்டு. ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு திறமை இருக்கு இல்லையா? ஏதாவது ஒரு டேலண்ட் உள்ள ஒளிஞ்சுன்னு இருக்கும். அந்த டேலண்ட்டை மேபி சின்ன வயசுல நம்மளால படிப்பு, வேலை, ஓட்டம் 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 ஓடின்னு இருக்கோம். ஸோ அந்த டயத்தில் நம்மளுடைய இடன் டேலண்ட்ஸ் வெளில கொண்டு வர முடியவும் முடியாது. ஸோ பட் இப்போ ஓரளவுக்கு எல்லா லைஃப்ல செட்டில் ஆகி வந்ததுக்கு அப்புறமா இப்போவும் நம்ம இட்ஸ் நாட் டூ லேட் இல்லையா? நமக்குள்ள ஒருத்தருக்குள்ளேயும் ஒரு டேலண்ட் இருக்கு. சில பேர் பாடுவாங்க, சில பேர் ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்டல் வாசிக்கலாம், சில பேர் டிராயிங்ஸ், பெயிண்டிங்ஸ், ஆர்ட் ஒர்க், எம்ப்ராய்டரி, இது மாதிரி நிறைய ஒருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு திறமை இருக்கு. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா, என்னடா நமக்கு வயசாயிடுச்சு, இதுமே எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. இந்த வயசுலயும் நமக்குள்ள இருக்கிற அந்த திறமைகளை வெளியில கொண்டு வரலாம். சில பேர் கவிதைகள் எழுதுவாங்க, கதை எழுதுவாங்க. அது எல்லாமே ஒரு திறமை தானே. நம்ம பைசா சம்பாதிக்கிறதுக்காகத்தான் ஒண்ணு பண்ணணுங்கிறது கிடையாது. நம்ம மன திருப்திக்கு பண்ணக்கூடிய காரியங்கள் நிறையவே இருக்கு. அதெல்லாம் தான் நமக்கு நிம்மதியும் அமைதியும் கொடுக்கும். ஒரு வயசு ஆயிடுச்சுனாக்க நமக்கு பைசா இருக்கிறதுனால நிம்மதி கிடைக்க போறது இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன நல்ல வேலைகள், நமக்கு பிடிச்ச வேலைகளை செய்யும் போது நம்ம மனசுக்கு ஒரு இதமான ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதுதான் ஒரு ரியல் திருப்தின்றது. இப்ப நான் என்ன செய்வேன்னா, வாசல்ல, அதாவது ஒருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமை இருக்கு. ஒன்றும் இல்லை, வாசல்ல கோலம் போடுறதும் ஒரு திறமை தான், சமையல் பண்றதும் ஒரு திறமை தான். ஸோ அந்த ஒவ்வொரு வேலையும் நம்ம ரசிக்கலாம். ரசிக்க கத்துட்டோம்னா நமக்கு சந்தோஷம் தானாகவே வந்துடும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நமக்கு எதுவுமே தெரியாதுன்னு நம்ம நினைச்சுட்டு இருந்தோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ ஒருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு திறமை இருக்கு. அந்த திறமையை கொண்டு வரணும், வெளியில கொண்டு வந்து அதை நாம ரசிக்க கத்துக்கணும். நம்ம பண்ற வேலையை ரசிக்க ஆரம்பிச்சோம்னா தான் அதற்குண்டான அந்த ஒரு பலன் கிடைக்கும். ஏன்னா நம்ம ஒரு வேலை செய்யும் போது அந்த வேலையில ஒரு இன்வால்வ் பண்ணி பண்றீங்க இல்லையா? அந்த இன்வால்வ்மெண்ட்டுக்கு அந்த ஒரு ரிசல்ட் கிடைக்கணும்னா நம்ம அந்த வேலையை ரசிக்கணும். ரசிச்சாதான் அந்த ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. தேங்க்யூ.